வணக்கங்கள். இது கோயம்புத்தூர் வேதாசிரமம் அப்படின்ற நம்ம ஆசிரமத்தோட நிர்வாகத்திலிருந்து குருஜி பிரம்மஸ்ரீ ஐயா வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மக்களை நேரடியாக சந்தித்து மக்களுக்கான தியானங்கள், யோகா, இது சம்மந்தமான பயிற்சிகள்லாம் கொடுக்கறதுக்காக நாங்கள் எங்கள் ஆசிரமம்லேருந்து ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருக்கோம். இது மக்களாகிய உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. வாழ்க்கையை பற்றியும், வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற குறைகளை பற்றியும், இல்லை வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற தடைகள், நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் ஏன் நடக்கலை, அதுக்கான என்னென்ன காரணங்கள் அப்படின்னு உங்களை பற்றி உங்களுக்கு என்னென்ன விளக்கங்கள் தேவைப்பட்டாலும் ஐயாவோட நீங்கள் நேரடியாக சந்திக்கிற ஒரு வாய்ப்பும், ஐயா கிட்ட உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எதை பற்றி வேணாலும் கேள்வி கேட்டு அதை எப்படி சரி செஞ்சுக்கிறது, எப்படி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் அமைதியையும் கொண்டு வருதுன்றதுக்கான எல்லா விளக்கங்களையும் ஐயா உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் கேள்விங்களை ஐயா பேசி முடித்ததுக்கப்புறம் கேட்கலாம். நன்றி. ஹர ஹர மகாதேவ். நம சிவாய. வணக்கம். அண்ணாமலையாருக்கு முன்னாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கோம். திருவண்ணாமலையில் அமர்ந்து இந்த ஆன்மீகத்தை பேசுவதற்கு நான் மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த மண் அற்புதமான மண், ஒரு புண்ணிய பூமி. லோகத்தில் எங்கேயும் பார்க்க கிடைக்காத ஒரு இடம் என்றால் அது திருவண்ணாமலை. ஆன்மீகத்திற்கு நாய்ஸ் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கணும். ஆன்மீகத்திற்கு உலகத்தில் எங்கேயும் ஆன்மீகத்தையும் படிக்கவோ இந்த அளவுக்கு ஆன்மீகம் கொண்ட பூமியோ நாம் பார்க்க முடியாது. தமிழகத்தில் இந்த திருவண்ணாமலையில் மட்டும்தான் இவ்வளவு ஆன்மீகம் நிறைந்த ஒரு பூமி. ஒரு மனிதன் வாழ்நாளில் ஆன்மீகத்தில் உயர வேண்டும், ஆன்ம ஞானம் பெற வேண்டும், பக்தி பெருக்க வேண்டும், ஞானத்தை அடைய வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும், பிறகு நம்ம வாழ்க்கையில் உள்ள கர்மாவை, நமது கர்மாவை இதையெல்லாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் உலகத்தில் சிறந்த இடம் எது என்றால் அது திருவண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு நிகரான மலை எதுவும் இல்லை. ஏன் இமயமலை கூட அண்ணாமலையாருக்கு நிகர் இல்லை. என் முன்னே அமர்ந்திருக்கிறார் அண்ணாமலையார், நான் அவர் மடியில் அமர்ந்திருக்கிறேன். அதுதான் உண்மை. லோகத்தில் எதற்கும் கிடைக்காத இடம். கிருதாயுகத்தில் தங்கமலையாகவும், திரேதாயுகத்தில் வெள்ளிமலையாகவும், திவ்யமயுகத்தில் வைரமலையாகவும், கலியுகத்தில் அருள்மலையாகவும் இருக்கக்கூடியது இந்த திருவண்ணாமலை. இப்பேற்பட்ட அண்ணாமலையாரின் அற்புத பாதத்தில் அமர்ந்து இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக சொற்பொழிவை நிகழ்த்துவது என்பது மிகப்பெரிய புண்ணியமான காரியம். அண்ணாமலையார் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அண்ணாமலையாருக்கு நாம் எப்படி பணிபுரிய முடியும்? அண்ணாமலையாரின் சேவையை நாம் எப்படி செய்ய முடியும்? இதையெல்லாம் பேசுவதற்கு முன்பு மக்கள்கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்றைக்கு திருவண்ணாமலையை நோக்கி பல பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். எத்தனையோ பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். எதற்கு என்றால் பல ஞானியர்கள் வாழ்ந்த இடம் இது, பல சித்தர்கள் வாழ்ந்த இடம் இது, பல மகான்கள் வாழ்ந்த இடம் இது, இந்த திருவண்ணாமலை. அண்ணாமலையார் அப்பேற்பட்ட அருள் பாலிக்கக்கூடிய இடம்தான் இந்த திருவண்ணாமலை. அப்படி இருக்கும்போது ஞானிகள் வாழ்ந்த இடம் அல்லவா? எல்லா மக்களையும் இழுக்கிறார். உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள்களையெல்லாம் இழுக்கும் வல்லமை கொண்டது இந்த திருவண்ணாமலை. ஆனால் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கேட்டால், பக்தியை உடனே நேரில் பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டால் முடிவதில்லை. பக்தி வந்துடுதான்னு கேட்டால் இல்லை. பக்தியே எதற்காக என்றால் இப்போது அவங்க நிறைய பிரச்சனை இருக்குது. என் குடும்ப பிரச்சனை, என் மனப்பிரச்சனை, என் தொழில் பிரச்சனை, என் உறவுகளிலே பிரச்சனை, இப்படி பல பிரச்சனை சிக்கல்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறார் அண்ணாமலையார். ஆனால் அண்ணாமலையார் என்ன சொல்கிறார், எப்படி இருக்க சொல்கிறார், இறைவன் ஈசன் வாழ்க்கையில் நம்மை எப்படியெல்லாம் நடக்க சொல்கிறார் என்று
வேதங்கள் சொல்கிறது, உபநிஷங்கள் சொல்லுகிறது, புராணங்கள் சொல்கிறது, சிவபுராணங்கள் சொல்கிறது, எத்தனையோ சூக்குமங்கள் எல்லாம் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் இங்கே அமர்ந்திருப்பது எதற்காக என்றால், உங்களில் சிக்கல் என்ன, உங்கள் பிரச்சனை என்ன, ஆன்மீகத்தில் நீங்கள் எப்படி முன்னேறி கொள்ளலாம், பக்தியை எப்படி செய்து இறைவனை அடையலாம், யோக மார்க்கத்தில் இறைவனை எப்படி அடையலாம், பிறகு கர்மயோகத்தில் எப்படி இறைவனை அடையலாம், இதுவெல்லாம் நாம் பேசப் போகிறோம். ஆன்மீகம் எப்படி நம் வாழ்க்கைக்கு உதவும், எப்படியெல்லாம் நாம் நம்மை மெருகேற்றி கொள்ளலாம், உயர்த்தி கொள்ளலாம், உயர்வுபடுத்தி கொள்ளலாம், இப்படியெல்லாம் சிந்திக்கும் வண்ணம் ஒரு உரையாடல்கள் தான் உங்களுக்கும் எனக்கும் இன்று அண்ணாமலையாரின் பொற்பாதத்திற்கு அடியில் அடி அண்ணாமலையார் 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 ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி அவருக்கு அடியில் அவர்களது பிள்ளைகளாக நாம் நமது பிரச்சனைகளையும் நமது சிக்கல்களையும் நாம் எப்படி நம் வாழ்வில் முன்னேறுவது என்பது, ஆன்மீகம் எப்படி நமக்கு உதவிப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத பற்றி நாம் இங்கே பேச போகிறோம், உரையாட போகிறோம். நிறைய சிக்கல்கள் உண்டு. நான் சொன்னது போல குடும்ப சிக்கல், ஜாதக ரீதியான சிக்கல், பல பிரச்சனைகள், உறவுகளுக்கிடையே பிரச்சல், மனம் சார்ந்த சிக்கல்கள், மனதில் எத்தனையோ சிக்கல் உண்டு. சைக்காலஜிக்கல் சொல்லப்போனால் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது, சைக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸும் நிறைய இருக்குது. உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள், கணவன் இடையே, மனைவி இடையே, தாய் தந்தையருக்கு இடையே, இப்படி பல பிரச்சனைகள் எல்லாம் உண்டு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மத்தியில் இந்த பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு நாம் எப்படி வாழ்வில் முன்னேறுவது, ஆன்மீகம் எந்த இடத்தில் நமக்கு உதவி புரியும், பிறகு இப்போது வாழும் வாழ்க்கையில் நாம் எப்படி பணத்தை பெருக்கிக் கொள்வது, எப்படியில் வாழ்வில் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வது, எப்படி சிறந்த மனிதனாக வாழ்வது, எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்தாலும் சிறந்த மனிதனாக வாழ்வது எப்படி, பிறகு நிம்மதியாக வாழ்கிறது எப்படி, அப்புறம் சந்தோஷமாக வாழ்கிறது எப்படி. இப்போ என்னென்னா சந்தோஷம்னா எந்த கடையில் விற்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. என்ன சந்தோஷம்னா எந்த கடையில் விற்கும், எங்கேயா சந்தோஷம் விற்கிது, அமைதி எந்த கடையில் விற்கிது, எந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதையெல்லாம் புரிந்து கொள்ள நமது வேதங்கள் என்ன சொல்கிறது, நமது பகவான் சிவபெருமான் என்ன சொல்கிறார், எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நாம் பேச போகிறோம். அதற்கு முன்பு அண்ணாமலையாருக்கு முன்னே நான் அமர்ந்திருக்கிறேன். சிவபெருமானை பற்றி பேச போகிறோம், ஆன்மீகத்தை பற்றி பேச போகிறோம். ஆனால் எத்தனையோ கடவுள்கள் உண்டு. விநாயகர், முருகர், விஷ்ணு, பிரம்மா, இந்திராதி தேவர்கள், எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் சிவபெருமான் தான் ஆன்மீகத்துக்கு உரியவர், அதில் மாற்று கருத்தே இல்லை. தெய்வங்களில் உயர்ந்த தெய்வம் எதுவென்றால் அது சிவன்தான். அந்த சிவபெருமான் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா கண்ணை மூடி உட்காண்டார். என்னது, எனக்கு உலகமும் வேண்டாம், இந்த பிரபஞ்சமும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், அவரே கண்மூடி உட்கார்ந்துருக்கிறாருன்னா நாம் கண்ணை திறந்து என்ன செஞ்சிட முடியும் இந்த பூமியில், இல்லையா? நானே கண்மூடி உட்கார்ந்துருக்கிறேன். டேய் நீ பாருங்க, மனிதர்களான நீங்கள் அலைந்து கொண்டே இருக்கிறீர்கள், தெய்வமான நான் கண்மூடி அமர்ந்திருக்கிறேன், தவத்தில் இருக்கிறேன். அனைத்து ஆற்றலையும் பெற்றவர் தானே அவர். ஏன் அவர் கண்ணை திறந்து இருக்க வேண்டியதால் அல்லவா? ஏன் தன்னுக்கு திறக்காமல் இருக்கிறாரு, கண்ணை மூடி தவத்திலேயே இருக்கிறாரு? அவருக்கே சந்தேகம், நம்ம கண்ணை திறந்தால் நமக்கும் பிரச்சனை வந்துடும். என்ன, கண்ணை திறந்தோம்னா பிரச்சனை, நம்ம கண்ணை மூடியே இருந்துக்கலாம். சிவபெருமான் சூட்சுமமாக நமக்கு ஒரு மெசேஜை கொடுக்குறார். என்ன, என்னை பார்த்து நீ தெரிந்து கொள். பார்த்தாயா, நானும் தவம் செய்து கொண்டே இருக்கிறேன். அப்புறம் இந்த மகாவிஷ்ணு என்ன செய்கிறாரு, படுத்துட்டு தூங்கிட்டே இருக்கிறாரு. நானும் கண்ணை மூடிட்டு தான் இருப்பேன், நானும் கண்ணெல்லாம் திறக்க மாட்டேன். பிறகு பிரம்மா, அவரும் தவத்தில் தான் இருப்பார். இப்படி மூவரும் தவத்தில் இருந்து தான் இதையெல்லாம் சிருஷ்டிக்கிறார்கள். அப்படி நமக்கு ஒரு அழகான மெசேஜை இறைவனே நமக்கு கொடுக்கிறார். அப்படி ஆன்மீகம் மிகவும் உயர்ந்தது. ஆன்மீகம் எதற்கு என்றால் ஆன்மாவை மிகைப்படுத்துவது,
ஆன்மாவை உணர்ந்து கொள்வது, ஆன்மாவை பற்றிய ஞானத்தை பெருக்குவது, இதுதான் ஆன்மீகம். இதையெல்லாம் பேசுவதற்கு முன்பு நான் உங்களுடைய கேள்வி பதில்கள், ஏன்னா மனுஷன் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறான். அந்த பிரச்சனைகளுக்கு வழி என்ன, அதற்கு தீர்வு என்ன, எப்படி நாம் ஒரு தடவை தான் பிறக்க முடியும். நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பிறவிகள் உண்டு என்று. பிறவிகள் நிறைய இல்லை, ஒருவனுக்கு ஒரே பிறவிதான். 7 பிறவி 80 பிறவி எல்லாம் இல்லை, ஒரு பிறவிதான் உண்டு. அதுதான் உண்மை. அதனால் இந்த ஒரு பிறவியில் நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்படி இருக்கும்போது அதுக்கு நீங்கள் கேள்வி பதில்கள் கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். உங்களுக்கான கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான கேள்விகள் என்ன? உங்களிடமிருந்து நான் கேள்வியை எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நாங்கள் எத்தனையோ தெரிந்திருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு ஆன்மீகம் எந்த இடத்தில் எப்படி உதவ முடியும் அப்படிங்கிறக்காகத்தான் நாம் இங்கே உட்கார்ந்துருக்கோம். அண்ணாமலையார் இன்றைக்கி என்னை இங்கே அமுச்சு வச்சிருக்கிறார். எதுக்கு அப்படின்னு கேட்டால், மக்களின் குறையை தீர்க்க என்னால் இயன்ற அளவுக்கு நான் செய்கிறேன். என்னுடைய சிஷியர்களான அடியவனான நீயும் போய் உதவி செய். அப்படி உங்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்காகவே நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன். எப்படி உதவி செய்ய முடியும்? உங்கள் குறைகளை என்னிடம் கூறும்போது அதற்கான வழிகளையும் பரிகாரங்களையும் நான் இங்கே உங்களுக்கு காட்டுவேன். எதை பற்றி வேண்டுமானாலும் நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆன்மீகத்தை பற்றி, சமூகத்தை பற்றி, உங்கள் சொந்த வாழ்க்கையை பற்றி, மனநலத்தை பற்றி, உடல் நலத்தை பற்றி, தவத்தை பற்றி, யோகத்தை பற்றி, தொழிலை பற்றி, தொழிலில் முன்னேறுவதை பற்றி, ஏன் மிகப்பெரிய அரசியல்வாதி ஆவது எப்படி, இதையெல்லாம் கூட நீங்கள் என்னிடம் கேட்கலாம். நீங்கள் கேள்வி இருக்குங்களா? ஒரு கொஞ்சம் முன்னாடி ஹலோ, வணக்கம் குருஜி. வணக்கம். இந்த வாழ்க்கையில் வளமான நலமான வாழ்க்கையை கொடுத்த கடவுளுக்கு நன்றியை தவிர வேற எந்த வகையில் என்னோட கிராட்டிடியூட் கடவுளுக்கு காட்ட முடியும்? நன்றி என்பது அனுநித்தம் நாம் சொல்லக்கூடிய விஷயம். அது நீங்கள் தப்பே கிடையாது, மிகப்பெரிய விஷயம் நன்றி தான். ஆனால் நாம் எதை பெற்றோம், எதையெல்லாம் பெற்றோம், இறைவன் எதெல்லாம் நமக்கு இங்கே தந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டால், நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை என்றால் என்ன? நல்ல வாழ்க்கையை எப்படி கொடுத்திருக்கிறார் என்றால், உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும், நல்ல பொருளாதாரத்தையும், நல்ல சுற்றுச்சூழலையும், நல்ல மனிதர்களையும், நல்ல பிள்ளைகளையும், நல்ல கணவரையும், பொருளாதாரத்தையும் அனைத்தையும் கொடுத்து காப்பாற்றியுள்ளார் அல்லவா? அதெல்லாம் எங்கிருந்து கொடுத்தார் என்றால், இந்த பூமியிலிருந்தே எடுத்து கொடுத்துள்ளார். அப்படி இருக்கும்போது நீங்கள் யாருக்கு நன்றி கடன் செய்கிறீர்கள் என்றால், இறைவனுக்கு நன்றி சொன்னால் மட்டும் பத்தாது, மீண்டும் எடுத்ததை மக்களிடம் நாம் கொடுக்க வேண்டும். இந்த மக்களுக்கு அன்பு செலுத்துவது, நம்மிடம் முடிஞ்ச எவ்வளவு பொருளாதாரம் இருக்கோ அதில் சிறிய அளவு உதவித்தொகை செய்வது, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு அன்பு காட்டுவது, இதெல்லாம் தான் அவசியமானது. நம்ம சௌக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னா இறைவன் நம்மேல் அன்பாக உள்ளார் என்ற அர்த்தம். என்ன? அதுபோல் நாம் இறைவனுக்கு நன்றி காட்ட வேண்டும் என்றால் நாம் பிறரிடம் அன்பாக இருக்க வேண்டும். மக்கள் தொண்டே மகேசனின் தொண்டே. ஈசன் என்ன சொல்கிறான் என்றால், எனக்கு அனிநித்தம் சேவை செய் என்று இறைவன் சொல்வதே இல்லை. அவனே கண்மூடி இருக்கிறான். அவனுக்கு எதற்கு வேலைக்காரர்கள்?
அவசியமே அல்ல. கண்மூடி இருக்கும் இறைவனுக்கு எதற்கு வேலைக்காரர்கள்? ஒன்றுமே அவசியமில்லை. ஆனால் நமக்கு அதையெல்லாம் கொடுத்திருக்கிறார். நாம் இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, மக்களுக்கு நாம் செய்ய வேண்டும். நம் மக்களுக்கு செய்வதன் மூலமாக தான் உண்மையான நன்றி என்பது அதில் தான் வெளிப்படும். அன்பு காட்டுங்கள், உதவி செய்யுங்கள், அதுதான் மிகப்பெரிய நன்றி. நன்றி, வணக்கம். தட்டலாம் கைத்தலாம் தட்டுங்க. நன்றி குருஜி. உங்கள் கேள்வி. ஐயா நன்றி. வணக்கம். 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 ஆசைகளை எப்படியா நிறைவேற்றுவது? ஆசைகளை எப்படி நிறைவேற்றுவது? உட்காருங்க. உங்கள் கேள்விக்கு நன்றி. ஆசைகளை எப்படி நிறைவேற்றுவது? இந்த ஆசை புத்தர் என்ன சொன்னார்னா, ஆசையே படாதன்னு சொல்லிட்டாரு. என்ன? ஆனால் அதுக்காக நான் உங்களை ஆசைப்படாதே என்று நான் சொல்ல மாட்டேன். எல்லாமும் ஆசைதான். பிறந்ததே ஆசையின் காரணம்தான். தாய் தந்தை ஆசைப்பட்டதனால்தான் நாம் இங்கே இருக்கிறோம். ஆசை இல்லாமல் எதுவும் இல்லை. ஆனால் ஆசை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒன்று, எதற்கு ஆசைப்பட வேண்டும், எதற்கு ஆசைப்படக்கூடாது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆசைக்கு நாம் அதை நம் குணத்தையும் மனதையும் மெருகேற்றிக் கொள்ள வேண்டும். அந்த எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் அதற்கு நாம் தகுதியுடையவர்களாக உள்ளோமா? முதலில் யார் எந்த ஆசை வேணுமானாலும் படலாம். ஆனால் அந்த ஆசையை அடைவதற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு உயர்ந்த ராஜாவாக இருக்க வேண்டும் என்றாலோ, நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைச்சாலோ, அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள அதற்கான உழைப்பு அவசியம், அதற்கான பாடு அவசியம், அதற்கான கல்வி அவசியம். என்ன கபிலர் என்ன சொல்கிறாருன்னா, கபில முனி ஒன்றை அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கோலை நீங்கள் வச்சுக்கணும். இதுதான் ஆசை. வெறுமனே ஆசை என்று சொல்லிவிட்டார்கள். ஆசை பலவிதம். உங்கள் ஆசை சிறியதாக இருக்கலாம், ஆசை பெரியதாக இருக்கலாம். ஆனால் அந்த ஆசையை அடைய நீங்கள் அதற்கு பாடுபடணும், உழைப்பு வேண்டும். உழைப்பில்லாமல் நீங்கள் அந்த நிலையை அடைய முடியாது. இது அவசியம். அதற்குத்தான் ஆன்மீகம் மிக மிக உதவுகிறது. உங்கள் ஆசையை அடைவதற்கு இப்போ ராவணன் மிகப்பெரிய வரத்தை அடைய வேண்டும் நினைக்கிறான். பெரிய பலம் வேண்டும். எத்தனையோ அசுரர்கள், ஞானிகள், சித்தர்கள், அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆசை இருக்க? ஆஹா, நான் இறைவனை அடைய வேண்டும். இந்த ரமணருக்கு ஒரு ஆசை என்ன? தன் ஆன்மாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. அப்படியே கண்மூடி உட்காண்டார். சேஷாத்ரி சுவாமிகளுக்கு ஈசனை அறிய வேண்டும் என்ற ஆசை. இந்த அண்ணாமலையாரை சுற்றி சுற்றி வந்தார். என்ன? குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், எத்தனையோ ஞானிகள் இறைவன் மேல் கொண்ட ஆசையினால் அதை சுற்றி சுற்றி வந்தார்கள். சும்மா வருமா? ரமணர் என்ன பண்ணிட்டார்? ஆன்மாவை அறிய வேண்டும் என்று தெரிந்து கொண்டார். ஆனால் என்ன செய்தார்? பாடுபட்டார் அல்லவா? எவ்வளவு பாடு! திருவண்ணாமலைக்கு இங்கே உட்காரும்போது என்ன, அவர் கோமணத்தை கட்டிட்டு வாயை மூடிட்டு உட்காந்துட்டார். அது ஒரு ஸ்கில், அது ஒரு டேலண்ட். தட் இஸ் அ பிக்கஸ்ட் ஸ்கில் யூ நோ டு அபவுட். ஓகே, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். சித்தர்கள் கூட அந்த ஸ்கில்ஸை வச்சுக்கிறாங்க. ஒரு ஆசையை அடைவது, இறைவனை அடைவதும் கூட ஒரு ஆசைதான். ஆனால் அதற்கு நீங்கள் உங்கள் ஸ்கில்லு, டேலண்ட்டை டெவலப் பண்ணணும். ஸ்கில்லே இல்லாமல் எப்படி அந்த நிலையை அடைகிறது முடியுமா? எத்தனை வைராக்கியம் இருந்தால் ரமண மகரிஷி தான் உட்கார்ந்த இடத்தில் எந்திரிக்காமல் உள்ளே ஞானத்தை அடைய வேண்டும், ஆன்மாவை அடைய வேண்டும், இறைநிலையை அடைய வேண்டும் என்று கடும் தவம், கொடும் தவம். அந்த கடும் தவம், கொடும் தவம் என்பது எப்பேற்பட்ட விஷயம்! எத்தனை வைராக்கியம் இருந்தால் அது சாத்தியம்? ரமணர் அதை செய்து காட்டினார் அல்லவா?
இங்கே குரு நமச்சிவாரு, குகை நமச்சிவாரு எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் அவர்களெல்லாம் அந்த ஸ்கில்ஸோடு தான் இருந்தாங்க. வித்தவுட் ஸ்கில் யூ காண்ட் டிசர்வ் த டிசையர். என்ன, உங்களுக்கு அது வேண்டும். அதற்குத்தான் ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா நாம் என்று சொல்கிறோம். எதற்கு நாம் ஓம் நம சிவாயா என்று சொல்ல வேண்டும்? பாருங்க, எத்தனையோ பேர் ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா என்று சொல்கிறார். அது அர்த்தம் என்ன? அதன் காரணம் என்ன? எதற்கு? இறைவன் கேட்டாரா? நீ உன்னை ஓம் நம சிவாயா சொல்லு, ஓம் நம சிவாயா என்று சொல்லு என்று இறைவன் கேட்டாரா? இறைவன் கேட்கவில்லை. ஆனால் நாம் சொல்கிறோம். எதற்காக? நீ ஓம் நம சிவாயா என்று சொல்லும்போது கீழே இருக்கும் குண்டலி சக்தியானது உன் சிரசை நோக்கி வரும், இந்த பிட்யூட்டரி கிளாண்டுக்கு வரும். எதற்கு? இங்கே வருவதற்காக. திருமூலர் அழகாக திருமந்திரத்தில் சொல்கிறார், ஓம் நமச்சிவாயா, ஓம் சிவாய நமக என்று நீங்கள் சொல்லும்போது கீழே இருக்கும் ஆற்றலானது புருவ மத்திக்கு வந்து நிற்கும். எதுக்குயா புருவ மத்திக்கு வந்து நிற்கணும்? என்னையா அவசியம் அப்படின்னு கேட்டால், இறைவன் வசிக்கும் இடம் இந்த புருவ மத்தி. அப்படி அந்த புருவ மத்தியில் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க, கான்சன்ட்ரேட்டடாக இருப்பீங்க. அப்படி கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும்போது தான் ஒரு ஸ்கில்லை வந்து உனக்குள்ளே கொண்டே வர முடியும். புரியுதா? என்ன, ஆன்மீகம் எப்படி உங்களுக்கு உள்ளே வருது பார்த்தீங்களா? ஆன்மீகம் சொல்லிட்டாங்க, ஓம் நம சிவாயா சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு? அவர் கேட்டாரா? இல்லை, நம்மளை நாம் தேத்திக்கிறதுக்காகவும், என்ன, ஒவ்வொரு விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட்டடாகவும் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அது சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் கான்சன்ட்ரேட்டடாக ஃபோக்கஸ்டாக இருந்தால் நீங்கள் அடையும் அந்த ஆசை இருக்குதல்லவா, அதை அடைந்து விடலாம். உலகத்தில் ஒரு மிக சிறந்த 3 பணக்காரர்கள் பேசிக்கொண்டிருந்தாங்க. அந்த 3 பணக்காரர்கள் யார் என்றால், வாரன் பஃபெட், அப்புறம் பில் கேட்ஸ், என்ன, ஜெஃப் பெசோஸ். இது யாருன்னு தெரியுமா? வாரன் பஃபெட் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர். என்ன, பில் கேட்ஸ் தெரியும். எத்தனை பேர்த்துக்கு பில் கேட்ஸ் தெரியும்? மைக்ரோசாஃப்ட் ஓனர். ஜெஃப் பெசோஸ், அவர் யார்? அமேசான் ஓனர். இவங்கெல்லாம் உட்காந்துட்டு பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு ட்ரெயினர் இருக்கிறாங்க, ஒரு மென்டர், குருன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாம் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயம் என்ன? எங்கே 3 பேர் சேர்ந்து ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அவர் கேட்குறார், ஒரு மென்டர். அப்போ அந்த மென்டர்கிட்ட அந்த 3 பேர் என்ன சொல்கிறாங்க? ஜெஃப் பெசோஸ், வாரன் பஃபெட், பில் கேட்ஸ், மூவரும் சேர்ந்து ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன். If you want to attain the desire, you need focus and concentration. எந்த துறையாக இருந்தாலும். இதைத்தான் பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்கிறான், you need to be focused. நீ ஃபோக்கஸாக இருக்கணும், நீ ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணேன்னா நீ ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியும். இதுதான் முக்கியம். நீ நல்ல நிலைமையிலிருந்து உயர்ந்த நிலைமைக்கு போகாததுக்கு காரணம் என்ன? ஃபோக்கஸ் இல்லை. ஸ்கூல் படிக்க போகும்போது அங்கே கான்சன்ட்ரேஷன் இல்லை, காலேஜ் படிக்க போகும்போது கான்சன்ட்ரேஷன் இல்லை. எப்போ பார்த்தாலும் நம்ம என்னிட்டோம், இப்போ கடந்த 40 வருஷமாக இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துட்டோம். உட்காருங்க தயவு செய்து. அப்போ நாம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கமா அப்படின்னு கேட்டால் நாம் செதறோம். கண்கள் சிதறுகிறது, கண்கள் எதையாவது பார்க்க போயிடும். காலையில் கூட நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சைலண்ட் மெடிடேஷனில். என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா, ஏதாவது ஒரு அழகாக வந்தாலோ ஏதாவது வித்தியாசமாக இருந்தாலோ என்ன பண்ணிடுவோம், கண் அங்கே போயிடும். என்ன, காது ஏதாவது ஒரு பாட்டு கேட்குது, என்ன, அந்த பாட்டு கேட்கும்போது என்ன போயிடும், காது அங்கே போயிடும். என்ன, யாராவது நல்ல ஒரு கிச்சடி ஒரு பிரியாணி செய்கிறேன்னா ஆஹா அங்கே போயிடும் மூக்கு அங்கே போனால் என்ன போயிடும், நாக்கெல்லாம் ஜொல்லு வலிஞ்சிடும். இப்படித்தான் நம்ம கண், மூக்கு, செவி, வாய், உடல் அடிமையானவர்கள். இதில் எல்லாம் தாண்டி கடந்து போவதற்குத்தான் அந்த ஓம் நம சிவாயா, புருவ மத்தியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணு. அப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ணேன்னா
நீ அடைய நினைக்கும் இலக்கை துரிதமாக அடையலாம். அதற்கு தேவையான யுக்திகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த கவனம் உனக்கு கிடைக்கும். கவனம்தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு புரிஞ்சுதா? ரொம்ப சந்தோஷம். மனசால் அடக்குவது எப்படியா? ஐயாவினுடைய கேள்வி, மனதை நாம் எப்படி அடக்கலாம்? மனதை அடக்க முடியுமா என்றால் மனதை அடக்கவே முடியாது. இதுதான் உண்மை. மனதையெல்லாம் அடக்கிடலாம் நினைப்பாங்க. மனம் அடக்க நினைத்தால் அடங்காது. மனதை அறிய நினைத்தால் மனம் அடங்கும். புரிஞ்சுதா? நல்லா தட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்களாம் தட்டினா தானே நானும் சந்தோஷமாக ஏதோ பேசுவேன். மனதை அறிய நினைத்தால் மனம் அடங்கும். என்ன செய்யணும் அப்படின்னா, நாங்கள் காலையில் சைலண்ட் மெடிடேஷன் கற்றுத்தர்றோம். கண்களை மூடி மனதை வெறுமனே பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது ஒரு அவேர்னஸ் வரும். நீங்கள் மனதிலிருந்து விலகி நிற்பீர்கள். உங்கள் மனதை நீங்களே பார்க்கும்போது மனம் அலைவது